அச்சய இலக்கண பத்ததியில் நிழல் கிரகங்கள் ராகு கேதுக்கள் எப்படி கணக்கில் கொள்ளப்படுகிறது அல்லது எப்படி மக்களுக்கு பயன்பெறுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. நிறைய ஆய்வுகள் நாங்கள் பார்க்கும்போது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது அதில் இந்த 7 கிரகங்கள் ப்ளஸ் 2 கிரகங்கள் இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் நம்ம ஆதிபத்திய பலன்கள் கிடையாது எப்பயுமே. அப்போ ஆதிபத்தியம் பலன் இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. இப்போ நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். உதாரணமாக ரிஷபத்திலேயோ அல்லது கன்னிலேயோ இல்லை மகரத்திலேயோ ராகு பகவான் இருக்குன்னா உங்களுக்கு வழி வம்சமாக எப்படி இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, மனை சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, அல்ல ஜாதகரோட நோய் திடீர்னு வரக்கூடிய நோய்கள் எதிர்பாராத நடக்கும். அதை விட்டு தயவு செய்து இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமான காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரம் போகும்போது திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு போகலாம், அல்லது சுவாதி நட்சத்திரம் போகலாம், அல்லது சதய நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் கனவுகள் சம்மந்தப்பட்டது, எதிர்பாராத நிகழ்வுகள், கற்பனைகள், எதிர்பாராத வரவுகள், திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி நிறைய பிரச்சனைகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராகுவோ அல்லது கன்னியில் ராகுவோ அல்லது மகரத்தில் ராகுவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக மிக கவனமாக எடுத்துக்கணும்.